Hey guys, welcome to Tarot with Bonu channel. So இன்னைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் சைட் லவ் அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ரீடிங் எடுக்க போகிறேன். ஸோ இதில் ஒன் சைட் லவ்வில் என்னென்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒன் சைட் லவ்வாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரியில் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு மட்டும் லவ் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளும் பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி இருந்திருப்பீங்க, பட் டக்குன்னு இல்லை வேணாம், நம்ம இதை பிரேக்கப் பண்ணி முடிச்சுக்கலாம், நான் என் லைஃப்பை பார்க்க போகிறேன், இல்லை நான் வேறு ஏதாவது பார்க்க போகிறேன்னு சொல்லி டாட்டா பப்பே கடைசியாக டாட்டா பப்பே சொல்லிட்டு கூட போயிருப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பார்க்கலாம். மேரிட் கப்புள், நீங்கள் அதாவது கணவன் மனைவி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் நீங்கள் மட்டுமே உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை ஒய்ஃப் மேலேயோ பாசம் வச்சுருக்கீங்க, அந்த சைட்லேருந்து எந்த ஒரு பாசமோ எந்த கன்ஃபர்ஷனமோ இல்லை அப்படின்னா அவங்களும் இந்த ரீடிங் பார்க்கலாம். ஆக மொத்தம் இது ஒன் சைடடாக லவ் இருக்கிறவங்க மட்டும் என்ன மாதிரியான கேட்டகரிஸ் அப்படிங்கிறத நான் விளக்கியிருக்கேன். சரியா? ஸோ இதில் என்ன உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, இல்லைங்க என்னென்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபஸ்ட்டு லவ் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரியா? அந்த பர்சனுக்கு என்ன ஃபீலிங் உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மூணாவது, அந்த பர்சன் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. நாலாவது, அந்த பர்சன் லைஃப்பில் வேறு யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துடலாம். ஸோ இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு உங்கள் பர்சன் நல்லா மைண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனோட நேமை நல்லா மனசுலே சொல்லிகிட்டே இருங்க. நான் கார்ட் ஷஃபில் பண்ணுற வரைக்கும் மனசில் சொல்லிகிட்டே இருங்க அந்த பர்சனோட நேமை. வேறு எந்த எக்ஸ்ட்ரா திங்கிங்கும் வேணாம், நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் எந்த திங்கிங்குமே வேணாம். கம்ப்ளீட்டாக உங்கள் பர்சனோட ஃபேஸ் அண்ட் உங்கள் பர்சனோட நேம் மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். அடுத்து 30 செகண்ட்ஸ்க்கு. சரியா? ஸோ நான் கார்ட் ஷஃபில் பண்ணுற வரைக்குமே அந்த பர்சனோட நேமை மைண்டில் வச்சுட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க. ஆனால் அந்த பர்சனையும் உங்களோட ஐஸ்குள்ளே கொண்டு வாங்க. ஓகே, ரிச்சுவலாக அந்த பர்சனோட அந்த இமேஜை கொண்டு வாங்க. சரியா? ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், உங்கள் பர்சன் நினச்சது போதும். ஸோ ரீடிங்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இந்த பர்சனுக்கு அதாவது உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி உங்கள் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க, மரியாதை வச்சுருக்காங்க, நிறையா மனசில் கேர் வச்சுருக்காங்க, உங்களை இப்படிலாம் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் உங்கள் பர்சன் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனல் பர்சன் கொஞ்சம் உங்கள் பர்சன். ஸோ அதனால் டக்குன்னு வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க எதையுமே. இப்போ உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்களால வெளிக்காமிச்சிக்க முடியாது. உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. பட் ஆனால் உன்னை எனக்கு பிடிக்கும், நான் இன்னைக்கு ஒன்று மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்க வாயிலேருந்து வந்துடவே வந்துடாது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
அதான் நீங்களாச்சும் போய் மிஸ்யூஸ் சொல்வீங்க, இல்லை நீங்களாவது அன்றைக்கி டே வந்து நீ இல்லாமல் எப்படி இருந்துச்சு தெரியுமா நீங்கள் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. பட் அந்த சைட்லேருந்து எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜீரோ லெவல் தான், கம்ப்ளீட்டாக ஜீரோ லெவல் தான். அதனால தான் உங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது, இந்த பர்சன் வந்து கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. ஆனால் இந்த பர்சன் மனசுலேயும் வந்து அந்த சேம் எமோஷன், அந்த லவ் பாண்ட்லாம் இருக்குது. பட் அதை அவங்க வெளிக்காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் முழுக்க முழுக்க உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மணி பொசிஸ்டாக இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க அவங்க கெரியரு, அவங்க ஃபைனான்ஸு, எப்படி செட்டில் ஆகணும், எப்படி வந்து லைஃப்பை வந்துட்டு ஸ்டெபிளாக கொண்டு போகணுங்கிற மைண்ட் செட் திங்கிங்கில் இருக்காங்களே தவிர்த்து தனியாக வந்துட்டு அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பாகமாக வந்து லவ் ரொமான்ஸ்க்கு ஒதுக்கலை இப்போ வரைக்கும். ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பூமர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இடமே கொடுக்க மாட்டாங்க ஜாஸ்தி. நீங்களா பேசினா கூட அதை ஏதாவது தட்டி கழிச்சு ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்களே தவிர்த்து அவங்க கூட உட்காந்து அந்த ரொமான்ஸாக பேசுறதுலாம் அவங்களுக்கு வராது. சொல்லப்போனால் அவங்களுக்கு வராது, நிஜம், அதுதான் உண்மை. பட் அவங்க ரசிக்கிறாங்க அவங்கள. ஓகே, நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்குது, அதெல்லாம் உள்வாங்கிக்கிறாங்க. பட் இருந்தும் வந்து அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு எமோஷன் லெவலில் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஜீரோ தான். ஸோ அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன வேணும் அவங்களுக்கு, உங்ககிட்ட என்ன தேவை அப்படிங்கிறது எதையுமே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ஆன் தி ஃப்ளோவில் தான் இந்த பர்சன் கூட நீங்கள் ட்ராவல் ஆவீங்க. அதாவது ஒரு கல் நெஞ்சக்காரங்க மாதிரி தான் வந்து இந்த பர்சன் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதையுமே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிட முடியாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி. பட் ஆனால் அந்த பர்சன் வந்து உங்களை வந்து கைவிட மாட்டாங்க, உங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், உங்க கூட ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. சில பேர் எனக்கு இங்கே வந்து தெரியுது, இங்கே வந்துட்டு செப்பரேஷன் பாண்ட் எனக்கு தெரியுது. சில பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறதுனா தனித்தனியாக பிரிஞ்சு கூட நீங்கள் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து கமிட்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அந்த பர்சன் வந்து நான் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், என் லைஃப் இப்படி தான், நீ என் கூட ட்ராவல் ஆகுங்கிற மாதிரி சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, கல்நெஞ்சமாக வந்து சொல்கிறாங்க, கல்நெஞ்சமாக நடந்துப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கல்நெஞ்சத்தனமாக வந்து சில பதில்கள் சொன்னதுனால நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஓகே நம்ம இப்போ இதோட முடிச்சுக்கலாம், நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பீங்க. எனக்கு வேணாம், கமிட்மெண்ட் கொடுக்குறான் தான் அதை கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபினிஷ் ஆஃப் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி ஃபினிஷ் ஆஃப் பண்ணதுனால உங்கள் பர்சன் வந்து நிஜமாவே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அவங்களுக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களோட டேஸ் வந்து நல்லா இல்லை. ஓகே, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறாங்க, அவங்களால முடியல, தூக்கம் இல்லை ராத்திரியில், எப்படி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. மோரோவர் உங்கள் பர்சனுக்கு வந்து இன்ட்யூஷன் லெவல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சீக்ரெட்டிவாக தான் இருப்பாங்க உங்கள் பர்சன் வந்து. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டு சொல்லுவீங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, உங்கள் லைஃப்பில் என்ன வேணும், நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்கீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று விடாமல் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து ரொம்ப அந்த எக்ஸ்ப்ரெசிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க, அது ஒரு சீக்ரெட்டிவாக வச்சுருப்பாங்க எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு. எப்போ பார்த்தாலும் ஒரு வெயிட்டிங் ஜோன்லேயே உங்களை வச்சுருப்பாங்க. அதாவது என்னதான் உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் இருந்தாலும் சரி, மரியாதை, ஃப்ரெண்டாக பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து கால் பண்ணட்டும், நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணட்டும், இதாக இருந்தாலும் நீங்கள் எஃபோர்ட் போடுங்க, அதுக்கப்புறம் நான் எஃபோர்ட் போடுறேங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் அந்த பர்சன் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டாமினன்ட், அந்த பர்சன் வந்து டாமினன்ட், ரொம்ப ரொம்ப டாமினன்ட்டு. அது அந்த ஒரு டாமினன்ஸையே உங்களை அட்ராக்ட் பண்ணிக்கும். சொல்லப்போனால் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு லவ் வரதுக்கான காரணம் வந்து அந்த ஒரு டாமினன்ஸ் தான். அந்த ஒரு சின்ன சின்ன அந்த டாமினன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் குவாலிட்டிஸ் வந்து நிறைய அந்த பர்சன் கிட்ட இருந்திருக்கும். அதனால தான் நீங்களுமே அந்த பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க, லவ் வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரீடிங்கில் எனக்கு சோல்மேட் கனெக்ஷன் எதுவும் தெரியல, ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் எதுவும் தெரியல, கார்மிக் பாண்ட் எதுவும் தெரியல. ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா இந்த இடத்துல கார்மிக் பாண்ட் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ரிலேஷன்ஷிப் சேர்றதுக்கு. அதுவும் கிடையாது. ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரியே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பேரோட சுச்சுவேஷன்ஸ் வந்து ஒரே மாதிரியாக வந்து கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியும் இல்லை. சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னா அட்ராக்ஷன் இருக்கும், வெளியில் வர முடியாது, அது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இங்கே இல்லை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்ரலாக எனக்கு இங்கே தெரியுது. கார்மிக் பாண்டோ, ட்வின் ஃப்ளேமோ இல்லை சோல்மேட் மாதிரி எனக்கு இங்கே தெரியல. சரியா? இந்த பர்சன் வந்து நிஜமாவே வந்துட்டு மிஸ் பண்ணுறாங்க, உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து லைஃப் மேலே எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க மணி விஷயத்தில், அவங்களோட கெரியர் விஷயத்தில், அவங்க பேரண்ட்ஸ் விஷயத்தில், அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் விஷயத்தில் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க.
அண்ட் மோரோவர் இந்த பர்சன் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த பர்சன் வந்து கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, பட் இட் டேக்ஸ் டிலே. கண்டிப்பாக வந்துட்டு இந்த பர்சன் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து 80% இருக்குது. ஆனால் லேட் ஆகும், டிலே ஆகும். அண்ட் மோரோவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அந்த கமிட்மெண்ட்னு வருது பார்த்தீங்களா, அப்போ அந்த டைம் பீரியடில் வந்து மணி வச்சு இஷ்யூஸ் வரும். அதாவது ஒன்று மணி வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க, இல்லை ரொம்ப ரொம்ப வந்துட்டு மணி இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கமிட்மெண்ட் அப்போ வரும். அதாவது நீங்கள் கமிட்மெண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க பார்த்தீங்களா, அதான் அந்த பர்சன் இறங்கி வந்து ஒத்து வந்ததுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மணி இஷ்யூஸ் ரிலேட்டட் பிரச்சனைகள் வர ஸ்டார்ட் ஆகும். இதனால நீங்கள் ஃபீலிங்ஸ்க்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. பட் இதில் இன்னொரு இஷ்யூவும் இருக்குது, மறைக்கப்பட்ட இஷ்யூ என்ன அப்படின்னா வந்துட்டு மணி இஷ்யூஸ். ஸோ மணி ரிலேட்டட் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ மணி விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு ஏதாவது ஹெல்பிங் மைண்ட் செட்டில், அதாவது ஃபைனான்ஷியல் லெவலில் செலவு பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் லெவலாக வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. இங்கே வைஸ் வெர்ஸா தான். ஜென்ரல் ரீடிங்னால இந்த எனர்ஜி எப்படி வேணாலும் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பர்சன் கிட்ட வந்து கமிட்மெண்ட்லாம் வரும்பா, வராமலாம் இருக்காது, வரும். ஆனால் டிலே ஆகும். மேபி இட் டேக்ஸ் மோர் தேன் மந்த்ஸ். ஸோ சில மாதங்கள் ஆகும் இந்த பர்சன் வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு. சரியா? அண்ட் இந்த பர்சன் லைஃப்பில் வேறு யாராவது இருக்காங்களா, தேர்ட் பர்சன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கேரிங்கான நேச்சர், அதாவது மதர்லி ஃபிகர்னு சொல்லலாம். ஒன்று மதராக இருக்கலாம், இல்லை க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருக்கலாம். ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பத்திரமா அந்த பர்சனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்சனை வந்து எந்த வகையிலுமே வந்துட்டு எந்த ஒரு இதுவே எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே அவங்கள வந்து போய் தாக்காத அளவுக்கு இந்த பர்சன் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அந்த பர்சனே சொல்லலாம். பிகாஸ் இந்த பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு வரம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பர்சன் தான் வந்து பல இடத்துல வந்து உங்களுடைய பர்சனை வந்து சரியான வழியில் வந்துட்டு வழி நடத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு உண்மையாக இருக்க மாட்டாங்க, உண்மையான விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பர்சன் ஷேரே பண்ணலாம். அந்த தேர்ட் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவ், ரொம்ப கேரிங். அண்ட் அந்த பர்சனுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது வந்துட்டு கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது நான் இன்னொரு கார்டு கிளாரிட்டிக்கு எடுத்து நான் செக் பண்ணிடுறேன். ஒரு பர்சன் இருக்காங்க, பட் ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு அந்த பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா இல்லை மட்டும் ஒரு கிளாரிட்டி பார்த்துடலாம். நோ 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 ஸோ ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை. ஓகே, ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஒரு கூட ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு தோழன், ஒரு தோழியாக தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. பட் சீரியஸாக வந்து உங்களுக்கும் மேலே ஒரு படியாக அந்த பர்சனை வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் மனசில் இருக்கீங்க, உங்களை நினச்சி மிஸ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே லவ் கேர் எல்லாமே இருந்தாலுமே உங்களையும் தாண்டி அந்த பர்சனை ஒரு அடி மேலே தூக்கி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பர்சனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இந்த பர்சனை. இந்த பர்சனுக்கு கோவம் வரும் போதெல்லாம், இந்த பர்சன் லைஃப்பில் வந்து ஏதாவது அக்ரெசிவாக பண்ணும் போதெல்லாம் இந்த பர்சன் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறதே அந்த பர்சனை. இந்த பர்சனோட கேரக்டரை வந்து வழி நடத்துறதே இந்த பர்சன் தான் நான் சொல்லுவேன். மேபி இந்த மதராக இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், ஹூஎவர், அண்ட் அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, இது மோஸ்ட்லி வந்து எனக்கு அது ஃபீமேல் பர்சனாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன், அதாவது உங்கள் பார்ட்னர் மேலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இல்லை நீங்கள் பையன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹூவர். ஆனால் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான். அது வந்து கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஃபீமேல் கேரக்டர் தான் அந்த பர்சன். நீங்கள் பையன் பார்த்தாலும் சரி, பொண்ணு பார்த்தாலும் சரி, உங்கள் பர்சன் லைஃப்பில் இருக்கிறது ஒரு ஃபீமேல் கேரக்டர். அண்ட் வெரி வெரி ப்ரொடெக்டிவ் அண்ட் கேரிங் நேச்சர். தப்பான எண்ணத்தில் வந்து உங்கள் பர்சன் கூட பழகலை, அதை நான் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். தப்பான எண்ணத்துலையோ இல்லை அந்த பர்சன் லைஃப்பை வந்து வீணாக்கணும்னு நினச்சும் அந்த பர்சன் வந்து இந்த பர்சனுக்குள்ளே இல்லை, லைஃப்குள்ளே இல்லை. நான் அதனால தான் நான் சொன்னேன் அந்த பர்சன் வந்து உங்கள் பர்சனோட லைஃப்பில் இருக்கிறது வரம் அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம் அதுதான். ஓகே, கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. தேர்ட் பர்சன் யாராவது இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி இருப்பாங்க சுச்சுவேஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு நான் நம்புகிறேன். உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க.
அது டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகே, உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் பர்சன் வந்து சம்வேர் வந்து ஒரு ஏத்திஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்ப 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 கம்மி, ஜீரோனே சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் பவர் இருக்குது. வித்தியாசமாக இருக்குல்ல, கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்களா, அது அப்படி ஒரு கனெக்ட் அந்த பர்சனுக்கு. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அந்த யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பர்சனுக்கு இல்லைன்னா என்ன, உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. வாட் எவர் உங்களோட கடவுள் யாரோ அவங்க மேலே நம்பிக்கை வைங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்ல வராங்க. ஸோ அந்த ப்ரேயரும் அந்த மேனிஃபெஸ்டும் தான் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த பர்சன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க, எமோஷன்ஸ் வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. பட் ஆனால் நீங்களும் அவங்களும் அந்த பேசி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெசேஜஸ் அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. நிஜமாவே அந்த மெசேஜஸ்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் அவங்க கிட்ட கன்வே பண்ணியிருக்கீங்க, அந்த எமோஷன்ஸு இப்போ தான் ஒவ்வொன்றா வந்து அவங்க கோ த்ரூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து அது இப்போ தான் அவங்க உணரவே ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதனால தான் நான் சொன்னேன் இட் டேக்ஸ் டிலே. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு வந்து 20% எமோஷன் லவ்வே அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகிருக்கு, முதல் படியே இப்போ தான். ஸோ அதனால வந்துட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். அண்ட் உங்கள் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லவ் பற்றியோ, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியோ, மேரேஜ் பற்றியோ, கமிட்மெண்ட் பற்றியோ பெருசாக கவலைப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இதுமே அக்கறை காட்டுறீங்களோ அந்த பர்சன் அந்தளவுக்கு அக்கறையே காட்ட மாட்டாங்க. ரொம்ப ஜாலி டைப்பாக இருப்பாங்க. ஊர் சுற்றுறது இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ரொம்ப சீரியஸாக சொல்லுவீங்க, சீரியஸாக எமோஷனலாக அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து சிரிச்சு விளையாட்டாக பேசி உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சில பேர் இங்கே நோட் கான்டாக்ட் சுச்சுவேஷன் சொன்னேன் இல்லை, லாஸ்ட்டாக சொல்லியிருப்பீங்க நம்ம இத்திரு முடிச்சுக்கலாம், என்னால் இதை வந்துட்டு ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியல, லவ்வராகவும் இருக்க முடியல சுச்சுவேஷனில், நான் வந்துட்டு லவ்வராக இருக்க முடியலன்னா ஃப்ரெண்டாக இருக்க விரும்பலன்னு சொல்லி நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை கூட அந்த பர்சன் வந்து பாதர் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்கள் நினச்சி கவலைப்படுவீங்க, என்னடா இது நம்ம டாட்டா பாபா சொல்லிட்டோம், கொஞ்சமாவது வருத்தப்படுவான்னு பார்த்தா வருத்தமே படலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அந்த பர்சன் கேரக்டர் அப்படி ரொம்ப வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கு மேலேயுமே வந்துட்டு ஒரு பெருசாக உட்காந்து ரொம்ப பாதர் பண்ணுறதுலாம் கிடையாது. பட் ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே இருக்குது, மிஸ் பண்ணுறாங்க, லவ்வும் இருக்குது. பட் அது ஸ்ட்ராங் லவ்வான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் லவ்வாக டெவலப் ஆகலை. கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, பட் டிலே ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ரீடிங்க்கான கிளாரிட்டி. உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சுச்சுவேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. ஜென்ரல் ரீடிங்கில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கனெக்ட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க, மிச்சத்தை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரியா? இன்னும் இன்டெப்த்தாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, பர்சனல் ரீடிங் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சம் சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு ரீடிங் எடுத்து போடணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே? அண்ட் மோரோவர் வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்லலான்னு இருக்கேன். 1111 எடுத்துக்கிறேன் ஏஞ்சல் நம்பர். பிகாஸ் அதுதான் வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்கான நம்பர். ஸோ 1111 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் வந்து எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் நிப்பாட்டிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து உங்கள் மனசில் வந்து உங்கள் பர்சனுக்காக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்ட்னா இந்த பர்சன் எனக்கு கால் பண்ணணும், இந்த பர்சன் எனக்கு மெசேஜ் பண்ணணும், இந்த பர்சன் என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணணும், இந்த பர்சன் வந்து என்கிட்ட கமிட்மெண்ட் கொடுக்கணும். இப்படி என்னவா வேணால் ஆசைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அந்த ஆசைகளை நினச்சி டெய்லி ஒரு ஆசை இருக்கக்கூடாது. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து அந்த பர்சன் அந்த விஷயத்தை நடக்கிற வரைக்கும் அதை தான் நினைக்கணும். மாற்றி நினைக்கக்கூடாது. சரியா? ஸோ இன்றைக்கி வந்து பேசணும், நாளைக்கு கால் பண்ணணும், நாளைக்கு அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. சரியா? இன்றைக்கி 1111 நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எதை நோக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது நடக்கிற வரைக்கும் அதை பற்றின மேனிஃபெஸ்டேஷன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த என்ன காரணத்தை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அதை தான் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே? பாசிட்டிவாக கண்டினியூ பண்ணுங்கள், சோர்வு இல்லாமல் கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை திருப்பி திங்க் பண்ணக்கூடாது.
விட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அந்த விஷயத்தையே நீங்கள் மறந்துடணும். நீங்கள் அதை மறந்து அந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்போ தான் அந்த யூனிவர்ஸ் வந்து அந்த விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அந்த நடக்கிற விஷயம் வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து மேனிஃபெஸ்டேஷன் முடிஞ்சிருச்சா அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. மறந்துடுங்க அந்த விஷயத்தை. ஏன்னா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. அந்த விஷயம் வந்து ஒப்படைச்சிட்டீங்க. சரியா? ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்போ பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், ஏர்லி மார்னிங் பண்ணலாம். இந்த 2 டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் டைமிங். சரியா? மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைமிங் இந்த 11 சொன்னேன் அந்த நம்பர், அது எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ 2 செகண்ட்ஸ் அதை வந்து பண்ணிக்கோங்க. சரியா? மேனிஃபெஸ்டேஷனுக்கான டெக்னிக்ஸ் வந்து நிறைய யூடியூப்ஸில் கொடுத்துருக்காங்க, சர்ச் பண்ணி பாருங்கள். அதை வந்து நைட்டும் காலையிலையும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக எல்லாமே அமையும், பாசிட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.